வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கைரேகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கையில் உள்ள ரேகைகள் என்னென்ன பலன்கள் சொல்லும் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கையில் வரக்கூடிய கருப்பு புள்ளியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கையை பார்த்து பலன் சொல்ல முடியும். கையில் உள்ள குறிகளை பார்த்தும் கையில் உள்ள ரேகைகளை பார்த்தும் மேடுகளை பார்த்தும் அழகாக நாம் படித்து சொல்ல முடியும். கையை பார்த்து பலன் சொல்ல முயலும்போது சில அடிப்படை விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனதை நிலைநிறுத்தி ஒவ்வொரு விஷயமாக கவனித்து அதை அதன் பிறகே பலன் சொல்ல வேண்டும். அவசரப்பட்டு யாருக்கும் பலன் சொல்லக்கூடாது. குறிகளும் ரேகைகளும் என்ன பலன்களை தரும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கைரேகை என்பது கையில் உள்ள மேடுகள் என்ன பலன் தரும், ரேகைகள் என்ன பலன்கள் தரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிகளை கவனிப்பதற்கு முன்னால் ஒருவருடைய கையில் நன்றாக அழுத்தி பிசைந்து ரேகைகளும் இரத்தம் பாயும்படி செய்து அதன் பிறகே கைரேகையை கவனிக்க வேண்டும். சில மெல்லிய குறியீடுகள் கையில் இருக்கும். அந்த மெல்லிய குறியீடுகள் கூட அவர்களின் நடத்தையையும் வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் தெளிவாக எடுத்துரைக்கும். அதனால் கையை பார்க்கும் பொழுது தெளிவாக அந்த குறியீட்டினை பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த குறிகள் ரேகைகளில் தோன்றக்கூடியதாகவே இருக்கிறது. எவை மறையக்கூடியவை எவை இருக்கக்கூடியவை என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். அனுபவித்த பிறகுதான் இவற்றை பற்றி தெளிவாக சொல்ல முடியும். கைரேகையில் எவை தோன்றக்கூடிய ரேகைகள் எவை மறையக்கூடிய ரேகைகள் என்பதை தீர்மானிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அனுபவத்தில் தான் இவற்றை தெரிந்து கொள்ள முடியும். அதாவது நிரந்தர ரேகை எது, மறையக்கூடிய ரேகை எது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு பிறகுதான் நாம் பலன் சொல்ல வேண்டும். கையில் உள்ள கருப்பு புள்ளியும் கருப்பு மச்சமும் என்ன சொல்கிறது அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம். கருப்பு புள்ளி பொதுவாக எங்கே காணப்பட்டாலும் அது நல்லதல்ல என்று தெரிவிக்கிறார்கள். கையில் இருக்கக்கூடிய மச்சத்தால் துன்பங்கள் அதிகமாக வரும் என்று தெரிவிக்கிறார்கள். வரப்போகின்ற துன்பத்தை அது எடுத்துரைக்கும் என்றும் பிரச்சனைகளை அவை ஊக்குவிக்கும் என்றும் பிரச்சனைகளை மனதில் உள்ள துக்கத்தை அது காட்டுவதற்காக கரும்புள்ளிகள் வருகின்றன என்று தெரிவிக்கிறார்கள். எந்த கையில் கரும்புள்ளிகள் இருந்தாலும் அந்த வயதில் வரும் துக்கத்தை அது குறிக்கும், துக்கத்தை தெளிவாக தெரியப்படுத்தும் என்று கூறுகிறார்கள். கரும்புள்ளிகள் வாழ்க்கை ரேகை அல்லது விதிரேகையில் கரும்புள்ளிகள் இருந்தால் அந்த வயதில் நோயும் அதனால் மரணமும் அவர்களுக்கு ஏற்படும். கரும்புள்ளி ஒருவருடைய கௌரவத்திற்கும் அந்தஸ்துக்கும் அபாயத்தை கொண்டு வந்து தரும் என்று தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக குரு மேட்டில் காணப்படும் போது கௌரவத்திற்கு பங்கம் என்றும், சனி மேட்டில் கரும்புள்ளிகள் இருந்தால் தீயினால் நெருப்பினால் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, பெரிய கண்டம் இருக்கிறது என்றும் தெரியப்படுத்துகிறார்கள். சூரிய மேட்டில் கரும்புள்ளி இருந்தால் அவர்களுக்கு கண் பார்வை குறையும். இவர்களின் வயதான காலத்தில் கண்டிப்பாக குருடர்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரியப்படுத்துகிறார்கள். புதன் மேட்டில் கரும்புள்ளிகள் இருந்தால் கெட்டது நடக்கும். வஞ்சகம், திருட்டு ஆகியவற்றில் இவற்றை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ரேகையின் முடிவில் காணப்பட்டால் கரும்புள்ளி துக்கத்தையும் அவமானத்தையும் தரும். ஆனால் இந்த கரும்புள்ளி வெகு விரைவில் தோன்றுவது போல அதே போல் மறைந்தும் விடும். இந்த கரும்புள்ளியானது கையில் இருந்தால் ஆபத்து அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். உங்கள் கையில் கரும்புள்ளி இருந்தால் அது தோன்றி மறைகின்றதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கரும்புள்ளி எங்கு இருக்கிறதோ அதை வைத்து கண்டிப்பாக தீய பலன்கள் வரும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்று நாம் இந்த பதிவில் கரும்புள்ளி இருந்தால் என்ன நடக்கும்
அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். கையில் மச்சம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். கையில் உள்ள கரும்புள்ளியை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.